சேப்பியன்ஸோட நொமாடிக் லைஃப் எப்போ எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்றத வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ ஒன்ல பார்த்தோம். எப்போ அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சுதோ அப்போவே அவனுடைய நொமாடிக் லைஃப்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஆனா என்னெல்லாம் நடந்துச்சு அந்த சமயத்துல அப்படின்றத வந்து ஒரு பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு வீட் வந்து அபண்டன்ட்டா கிடைச்சது. ஸோ ஹி ஸ்டார்டட் ஸ்டோரிங் ஹிஸ் ஃபுட். அந்த ஃபுட்டை வந்து அவன் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சான். நெக்ஸ்ட் வந்து ஹி ஸ்டார்டட் பிளானிங் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர். அந்த ஸ்டோர் பண்ணது வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை எப்படி ப்ரிசர்வ் பண்றது அப்படின்னு பிளான் பண்ணா, அடுத்தடுத்து என்ன பண்றது, நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி கஷ்டப்படணுமா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஹி ஸ்டார்டட் பிளானிங் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர். இது வந்து செகண்ட். அடுத்து என்ன பண்ணா அப்படின்னா, ஹி ஸ்டார்டட் ட்ரேடிங் வித் த நியரஸ்ட் கம்யூனிட்டிஸ். பக்கத்துல இருக்கிற மற்ற குரூப்ஸோட அவன் வந்து பார்டைன் பண்ண ஆரம்பிச்சான், ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கு இங்க என்ன அபண்டன்ட்டா கிடைக்குதோ அதை கொடுத்து அவனுக்கு எது தேவையோ அதை வந்து அவன் வாங்க ஆரம்பிச்சான். நெக்ஸ்ட் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு என்னென்ன மிருகங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணானோ அந்த மிருகங்கள் எல்லாம் டேம் பண்ணி அதை வந்து வளர்க்க ஆரம்பிச்சான். ஃபார் எக்ஸாம்பிள் கோட், ஷீப், ஹார்சஸ், கவுஸ், புல்ஸ், சிக்கன், கேமல், பிக்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு உபயோகப்படும் அப்படின்னு வளர்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் பெட்ஸா டாக்ஸ், கேட்ஸ், இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பெட்ஸா வளர்க்க ஆரம்பிச்சான். ஆனா இது எல்லாமே ஒன் ஆஃப்டர் தி அதர் நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணான். ஏன்னா அவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபுட் பிளஸ் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கத்து கம்யூனிட்டிஸ்ல உள்ளவங்க வந்து சண்டை போட்டு அவன்கிட்ட இருந்து இந்த திங்ஸ் எல்லாமே வந்து திருடிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அவன் வந்து தப்பிச்சு ஒவ்வொரு நேரம் ஓடிட்டே இருக்க முடியாது. ஹி ஹேட் டு ஃபைட் அகேன்ஸ்ட் தெம். அப்படி ஃபைட் பண்றப்ப ஹி மெட் வித் சோ மச் லாஸ். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பேர்டா, எல்லா சேலஞ்சஸ்க்குமே வந்து ப்ரிப்பேர்டா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு வந்தது. லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல அவனுக்கு கிடையாது. ஆனாலும் கூட தே ஸ்டார்டட் ஃபார்மிங் அ வில்லேஜ். ஒரு வில்லேஜ் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி அதெல்லாம் அவங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நடந்தது. அது ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்குள்ள வில்லேஜோ அதெல்லாம் கிடையாது. ஒரு குரூப், ஒரு ட்ரைப் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல அவங்க வந்து செட்டில் ஆகி ஒரு வில்லேஜா அவங்க ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் they started having rules and regulations. அதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல. ஆனா இப்படி அடங்காம இருந்த மற்ற மிருகங்களை மட்டும் இல்லாம இந்த உலகத்துல அவன் போற இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்த மனுஷனை வந்து, அந்த சேப்பியன்ஸ எது இல்ல யார் அடக்குனாங்க அப்படின்னு சொன்னா, எந்த மன்னரோ இல்ல வேற எந்த மக்களோ வந்து அடக்கல. பட் ஜஸ்ட் ஃபுட், அந்த வீட் அப்படின்ற அந்த தானியம் தான் வந்து அவனை வந்து அடக்கி ஒரு நொமாடிக் லைஃப்ல ஒரு நாடோடியா வாழ்ந்துட்டு இருந்த அவனை வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வச்சது.